Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இன்னொரு செய்தி சேர்த்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களோடு பேசியிருக்கிறார், தொலைபேசியில் பேசியிருக்கிறார். ஸோ இந்த பேசுடைய சாராம்சமாக இயல்பாக புரிந்து கொள்வது, காங்கிரஸ் வாங்க எங்களோட பயணிங்க, டிவிகேக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஆதரவு கோரியிருப்பதாகத்தான் நம்ம தகவலாக பார்க்கின்றோம். இந்த கான்வர்சேஷன்ஸ் பற்றி உங்களுடைய பார்வையும் பதிவு செய்யுங்க. என்னன்னா இப்ப காங்கிரஸ் அங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டது, காங்கிரஸ் போய் இப்ப சப்போர்ட் கொடுத்ததுல தப்பு இல்லை. ஆனா அவங்க ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போட்டாங்க. ஒரு கண்டிஷன் அவங்க சொன்னது செக்குலர் பார்ட்டிஸ்ல இருந்து அலையன்சஸ், நான் செக்குலர் அலையன்சஸ்ல இருந்து வரக்கூடாதுன்னு. இவங்க எப்படி அந்த செக்குலரிசம் டிஃபைன் பண்றாங்கன்னு நமக்கு புரியல. இன்னைக்கு இப்ப பாரதிய ஜனதாவை ஒரு மதவாத கட்சின்னா அவங்க மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்றாங்க. அப்ப மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ற கட்சி எல்லாம் மதவாத கட்சிகள் இல்லையா? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் செக்குலர்? அதுலயே நமக்கு புரியல. அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும்னா, ஏங்க நாங்க உங்களுக்கு 5 சீட் நாங்க இந்த டைம்ல பாரதிய ஜனதா வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதனால நீங்க பாரதிய ஜனதா பொசிஷன் எடுத்துக்கலாம்னு நீங்க கருதுறீங்க. ஐ அம் வெரி சாரி டு இன்டர்ஜெக்ட். இந்த கார்கே திருமாவளவன் கால் பத்தி விவரங்கள் இருக்கு. நமது செய்தியாளர் ரமேஷ் இதை பற்றிய விவரங்களோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. இந்த கால்ல கோரப்பட்டது என்ன? இயல்பான புரிதல், கார்கே திருமாவளவனை இந்த அணியோட சேர்ந்து பிரயாணிங்க அப்படின்னு கோரியிருக்கிறார் அப்படின்னு ஒரு பொருள் வருகிறது. விஜய் கோரிய நிலையில அதோடைய நேஷனல் காம்பனண்டான காங்கிரஸும் இந்த கோரிக்கை விடுத்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். இதை பற்றிய விவரங்கள் ரமேஷ். நிச்சயமா தாவேகாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுக்குமா இல்லையா என்பது நாளை அறிவிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். அந்த முடிவை இன்று மாலை நடைபெறக்கூடிய கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் தான் எடுக்க போவதாகவும் திருமாவளவன் அவர்கள் இன்று காலை தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கடுகே அவர்கள் திருமாவளவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி தாவேக காங்கிரஸ் கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கோரியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்களோடு நீண்ட காலமாக தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் பயணித்து வருகிறீர்கள், எனவே நீங்கள் இந்த தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு ஒரு நிலையான ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் தாவேக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று திருமாவளவனிடம் கோரியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திருமாவளவன் அவர்களும் கார்கே அவர்களிடம் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், நான் பரிசீலிக்கிறேன் என்று ஒரு பாசிட்டிவான ஒரு பதிலை அவர் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. திருமாவளவனுக்கும் கார்கே அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு தேசிய அளவில் இருக்கிறது. இருவரும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்கிற அந்த அடிப்படையில் நல்ல உறவு இருக்கிறது. குறிப்பாக ஒரு பொதுவாக சொல்லப்படும் விஷயம், திமுக எங்க இருக்கிறதோ அங்கு விடுதலை சிறுத்தைகள் என்று இருக்கும் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையில் காங்கிரஸ் எங்க இருக்கிறதோ அங்குதான் திருமாவளவன் இருப்பார் என்று தேசிய வட்டாரங்களில் பரவலாக ஒரு பேச்சு இருக்கிறது. எனவே தற்போது காங்கிரஸ் தாவேகாவோடு கைகோர்த்திருக்கும் சூழ்நிலையில், கார்கே அவர்களே இவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமாவளவன் அவர்களும் தாவேகாவிற்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவே தேசிய வட்டாரங்களில் அதிகம் பேசப்படுகிறது. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபாலிங் இன் பிளேஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லியிருந்தது மற்ற 2 கட்சிகளுடைய நிலைப்பாட்டை ஒட்டி இன்று மாலை அறிவிப்போம் அப்படின்னு. அந்த திசையும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறத பார்க்குறோம். ரமேஷ், இந்த டைம் லைனை கூட அமெண்ட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியை பார்க்குறோம். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய செயலாளர் சொல்லும்போது திருமாவளவன் இன்னைக்கு மாலை கூட்டம், நாளைக்கு பிரஸ் மீட் அப்படின்னு சொன்னார். நாளை அறிவிப்புன்னு நம்ம ஒரு புரிதல் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு மாலை கூட்டம், நாளைக்கு பிரஸ் மீட் அப்படின்னாரு. ஸோ இன்னைக்கு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சொல்லும்போது இன்னைக்கு மாலையே நாங்கள் கூட்டு முடிவு எடுத்து அறிவிக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த டைம் லைனும் கூட அமெண்டா இருக்கிறதா நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா அவர்கள் சொல்கின்ற போது அவர்கள் இந்த பிளாக், அதாவது இந்த சிபிஎம், சிபிஐ மற்றும் விசிகே, இந்த 3 கட்சிகள் அடங்கிய கூட்டணி ஒரு முடிவு பார்க்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், மக்களுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும், ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட நபருடைய கைப்பாவையாக செயல்படக்கூடாது, எனவே விஜயை ஆட்சி அமைக்க தேவையான விஷயங்களை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சிபிஎம் கட்சியினுடைய செயலாளர் பேபி அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே இவற்றையெல்லாம் நாம் வைத்து இந்த கனெக்டிங் த டாட்ஸ், அந்த புள்ளிகளை வைத்து இணைக்கின்ற போது கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு அவர்கள் ஆதரவளிக்க முன்வந்தது போலதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓகே, ஸோ டைம் லைனும் கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியோ அவங்களோட டைம் லைன் எடுத்துக்க ஒவ்வொரு மணி நேரமும் அதில் நடக்கக்கூடிய மாறுதல்களும் வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால ASAP, as soon as possible அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டோடு நகர்வுகளை நம்ம பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.